எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லாயிருக்கோம். நான் கோகுலட்சுமிக்காக சீடை செஞ்சுருந்தேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்லா கரகரப்பாக இருக்குது. அதில் மருமக சொல்லிச்சுன்னு ஒரு டிப் ஃபாலோ பண்ணேன். அதனால் சீடை ஒன்று கூட வெடிக்கலை. ரொம்ப நல்லா இருக்குது. அந்த சீடை எப்படி செஞ்சோம், அந்த டிப்பெல்லாம் என்னங்கிறத பார்ப்போம் வாங்க. வணக்கம். இப்போ சீடைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 2 கப்பு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். சாதாரண அரிசி மாவு வீட்டில் அரைச்சது தான். இது வந்து 1 கப்புக்கு 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் உளுந்து, வெள்ளை உளுந்து, தேவைக்கேற்ப பெருங்காயத்தூள், 2 ஸ்பூன் பல்லாக அரிஞ்ச தேங்காய், ஒரு 1/4 ஸ்பூன் வெண்ணெய், ஒரே ஒரு சின்ன பொட்டளவுக்கு சுண்ணாம்பு. அது வந்து கரகரப்பு கொடுக்கும். அதுக்காக சின்ன பீஸு சுண்ணாம்பு, கொஞ்சோண்டு எள்ளு, பொரிப்பதற்கு தேவையான எண்ணெய். இதுதான் தேவையான பொருட்கள். இனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த உளுந்து இருக்கு இல்லையா, உளுந்து லைட்டாக வறுத்துக்கலாம். பாருங்கள், சீக்கிரம் வறுபட்டுரும். பாருங்கள், உளுந்து இந்தளவுக்கு வறுபட்டோன்னா நம்ம எடுத்துடணும். எடுத்து வச்சுட்டு பிளேட்டில் வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த 2 கப் மாவையும் வறுத்துடலாம். சீடைக்கு இப்போ கனமாக இருக்கும். உங்களுக்கு மாவு வந்து கனமாக இருக்கும். நல்லா வறுபட்டுருச்சுன்னா லேசாகிடும் மாவு. அதான் நான் வறுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நல்லா கரண்டிக்கு லேசாக வருது மாவு. அவ்வளோதான், நல்லா சூடு ஏறிடுச்சு. நல்லா சூடு ஏறிடுச்சு. வாசமும் நல்ல வாசம் வருது. போதும். நம்ம இதை வந்து இப்போ வந்து சீடைக்கு வந்து நான் அரிசி மாவும் உளுத்த மாவும் உளுந்து வறுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை நைஸாக பொடியாக அரைச்சிட்டு அதையும் சலிச்சிட்டேன். இந்த வறுத்து வச்ச மாவையும் சலிச்சிட்டேன். ஏன்னா அதில் கண்டிப்பாக வறுத்தோன்னா கப்பி இருக்கும். அதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் வெடிக்கவும் நம்மளுக்கு சரியாக வராது. அதனால் சலிச்சிடணும் கண்டிப்பாக. உளுத்த மாவும் அரிசி மாவும் எடுத்தாச்சு. இப்போ எல்லாம் ஒரு பொருளாக போட்டு மாவு பிசையலாம் வாங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கேன். உப்பு மட்டும் போட்டு நம்ம பெசறிட்டு டேஸ்ட் பார்ப்போம். டேஸ்ட் பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் லைட்டாக துடியாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் சரியாக இருக்கும். எண்ணெயில் பொரிச்சதுக்கப்புறம் சரியாக இருக்கும். எல்லா பொருளும் போட்டுட்டு இது பண்ணால் அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் நம்ம முதல்லையே உப்பை போட்டு பெசறிடணும். எள்ளு, பெருங்காயத்தூள், வெண்ணெய் கொஞ்சமாக போட்டுக்கணும். ரொம்ப போட்டோன்னா எண்ணெய் குடித்த மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக போதும் வெண்ணெய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு பொட்டு அளவுக்கு நான் சுண்ணாம்பு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு சுண்ணாம்பு. ஏன்னா அது இந்த கரகரப்பு தன்மை கொடுக்கும். அதுக்காக வெண்ணெயோடு கலந்துருவோம். வெண்ணெயோடு கலந்து அப்படியே போட்டுக்கலாம். எல்லா இடமும் இதாகிடும். தேங்காய் பல்லாக அரிஞ்சது, பொடி பொடியாக பாருங்கள், பல்லாக அரிஞ்சது தேங்காய். இதெல்லாம் நல்லா பெசறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவு பதத்துக்கு பிசைஞ்சிடணும். இதாக தான் இருக்குது இந்த மாதிரி. இது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா முறுக்கு மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு பாருங்கள் மாவு பிசைஞ்சிருக்கோம். முறுக்கு மாவு பார்த்து பிசைஞ்சால் போதும். பாருங்கள் இந்தளவுக்கு சாஃப்ட்னஸ்ஸு. இன்னும் உருண்டையாக ஊற்றிக்கணும். ரொம்ப பெருசாக ஊற்றக்கூடாது. இப்படி இந்த 3 விரல்னால இப்படியே உருட்டி இந்தளவு இந்தளவு இப்படி உருட்டிட்டோன்னா அவ்வளோதான். இதை உருட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்தளவுக்கு உருட்டி போட்டோன்னா கொஞ்சம் நேரம் உலரணும். உலர்ந்ததுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சீடை ஃபுல்லாக உருட்டியாச்சு. இது வெடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்பு என்னென்னா, இது இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதை வச்சு 2 இடத்துல இந்த டூத் பிக்கை வச்சு ஓட்டை போட்டு விட்டோன்னா, நல்லா ஓட்டை போட்டால் இந்த வெடிக்காது அப்படிங்கிறாங்க. மருமக சொல்லிச்சு. எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி போடுறேன். இந்த மாதிரி குத்தி போட்டு பார்ப்போம்.
ஃபஸ்ட்டு இப்போ ஒரு தட்டு போட்டுடலாம். அடுத்து கொஞ்சம் இதானோடனே அடுத்த இதை போட்டுக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு அந்த ஒரு பிளேட் அப்படியே போட்டேன். நல்ல எண்ணெய் மூழ்கி இருக்கணும். நிறைய எண்ணெய் வச்சு இது பண்ணால் தான் சீடை நல்லா வரும். பார்த்திங்கன்னா பாருங்கள், வெந்ததெல்லாம் அப்படியே மேலே வந்து ஒதுங்கிடுச்சு. வேகாததெல்லாம் இன்னும் அப்படியே இருக்குது. நம்ம இந்த வெந்ததெல்லாம் அப்படியே எடுத்துடலாம். அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு பாருங்கள் மேலே. அவ்வளோதான், இதை அப்படியே எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா சீடை முடிச்சிட்டேன் நான். ஃபஸ்ட்டு செட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், ஒரு கப்புக்கு உள்ளதுன்னு நினைக்கிறேன். ஒரு செட்டு எடுத்தாச்சு. அடுத்த செட்டு இதோ பாருங்கள் வெந்துட்டுருக்கு. வெந்தோன்னே முடிஞ்சிடும். டேஸ்ட் வைஸ் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது வந்து கிருஷ்ண ஜெயந்தியோட ஸ்பெஷல்.